வணக்கம் பிரான்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கான ஃபார்முலா மெத்தேடு தான் நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த ஃபார்முலாவை வச்சு நமக்கு அடுத்த ட்ராவுக்கும் என்ன நம்பர்ஸ் வின்னிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறதையும் நம்ம 100% ஸ்ட்ராங் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 5 மெத்தேடு எடுத்திருக்கோம். இந்த 5 மெத்தேடையுமே மேட்ச் பண்ணி 3ஆம் தேதி 5வது மாதம் 2024 வெள்ளிக்கிழமை நடைபெறக்கூடிய நிர்மல் ட்ராவுக்கு நம்ம இப்போது கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்முலாவை மேட்ச் பண்ணி தான் இந்த ஒரு கெஸ்ஸிங்கிறது ஃபுல்லாகவே நம்ம கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா நம்ம சேனலை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நம்பர்கள் ஒரு லைக் பண்ணிடுங்க, உங்கள் நம்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ஜாக்பாட்டுக்கு வரக்கூடிய ரிசல்ட்லேருந்தே நமக்கு வின்னிங் நம்பர்ஸ் வருது அப்படின்னு சொல்லியிருந்தோம். 10 மணி ரிசல்ட்லேருந்து கண்டிப்பாக வின்னிங் நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். சொன்ன மாதிரியே நமக்கு என்ன நம்பர் பாஸ் ஆயிருந்துச்சு, 2ஆம் நம்பருங்கிறது பி போர்டில் நமக்கு பாஸ் ஆயிருந்துச்சு. பார்த்திங்கன்னா 2ங்கிறது பி போர்டில் பாஸ் ஆயிருந்துச்சு. நம்ம சொன்ன மாதிரியே 10 மணி ரிசல்ட்லேருந்து பார்த்திங்கன்னா இது இல்லாமல் உங்களுக்கு நம்ம பெருக்கல் 99 மெத்தேடும் சொல்லியிருந்தோம். அது என்னங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி இதில் ஆல் போர்டு நம்பர்ஸும் நமக்கு கொடுப்பாங்க. இதிலேருந்து உங்களுக்கு வின்னிங் நம்பர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சொன்ன மாதிரியே நமக்கு ஆல் போர்டு 2 1 தான் கொடுத்துருந்தாங்க. 2ஆம் நம்பருங்கிறது பாஸ் ஆயிருந்துச்சு. பார்த்திங்கன்னா கரெக்டாக 2:30 மணிக்கு மிஸ்ஸின் நம்பர்ஸும் இந்த வெப்சைட்டில் ஷோ பண்ணிடுறாங்க. மிஸ்ஸின் நம்பர்ஸை வச்சு வின்னிங் எடுக்கிற நம்பர்கள் இந்த நம்பர்ஸை பயன்படுத்திக்காங்க. ஏன்னா 2:30 மணிக்கு கரெக்டாக மிஸ்ஸின் நம்பர் இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துடும். பார்த்திங்கன்னா 3/8க்கு கேரளா லாட்ரிக்கான ரிசல்ட்டும் இங்கே ஷோ பண்ணிடுவாங்க. பார்த்திங்கன்னா அதாவது இப்போது நம்ம ஃபார்முலாவை மேட்ச் பண்ணி என்ன நம்பர்ஸு நமக்கு பாஸ் ஆகிருக்குதுங்கிறதையும் பார்த்துடலாம். அடுத்து என்ன நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா அதாவது நமக்கு முன்னாடி நாள் 30ஆம் தேதி வந்த ரிசல்ட்டு 388 பெருக்கல் போட்டு நம்ம 99ன்னு போடுறோம். இதில் லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 3 நம்பர்ஸ்லேருந்து கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதில் என்ன கிடச்சிருந்துச்சின்னு பார்த்தீங்கன்னா 412ன்னு கிடச்சிருந்துச்சி. நமக்கு ரிசல்ட் 524. 4ஆம் நம்பரும் 2ஆம் நம்பரும் நமக்கு பாஸ் ஆயிடுச்சு. இந்த மெத்தேடில் பார்த்தீங்கன்னா பிசிங்கிறது அப்படியே வின்னிங் கிடச்சிருந்துச்சி. பார்த்திங்கன்னா 24. நம்ம இந்த ஃபார்முலாவை மேட்ச் பண்ணி பார்க்கையில் இப்போது இதே ஃபார்முலாவில் அடுத்த ட்ராவுக்கு என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கையில் நீங்களே பாருங்கள். 524 பெருக்கல் 99ன்னு போடுறோம். இதில் லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 3 நம்பர்ஸ் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம். என்ன நம்பர் கிடச்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 8 7 6ன்னு கிடச்சிருக்கு. அப்போது நமக்கு 8 7 6 இதிலேருந்து வின்னிங் நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் எடுக்கிறேன். அப்போது என்னையோடைய கணக்கில் என்ன நம்பர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 8ஆம் நம்பரும் 7ஆம் நம்பரும் இந்த மெத்தேடில் கிடைக்கிது. சரிங்களா? இந்த மெத்தேடில் 8 7 வர்றதுக்கு ஆல் போர்டு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு மெத்தேடு. இப்போது நமக்கு அடுத்த மெத்தேடில் பார்த்தீங்கன்னா என்ன நம்பர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் 1, ரிசல்ட்டுக்கு ஃபஸ்ட் நம்பர் 5. இந்த 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் 1ஐயும் ரிசல்ட்டுக்கு ஃபஸ்ட் நம்பர் 5ஐயும் நம்ம கூட்டணும். அதாவது கூட்டினா நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அது என்ன ஆன்சர்னு நீங்களே பாருங்கள். 5ஐயும் 1ஐயும் கூட்டினா நமக்கு 6ன்னு கிடைக்கிது. 5ஐயும் 1ஐயும் கூட்டினா 6ன்னு கிடைக்கிது. அப்போது 6ஆம் நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 6க்கு பவர் 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மெத்தேடில் நமக்கு 6ம் 1ம் நமக்கு 100% ஸ்ட்ராங்காக கிடைக்கிது. 1000% பெஸ்ட்டு நம்பராக இருக்குது. இது ஒரு மெத்தேடு. பார்த்திங்கன்னா இதெல்லாம் மேட்ச் பண்ணி தான் நம்ம இப்போது பாட்ஸ் நம்பர் நம்ம ஸ்ட்ராங்காக கொடுக்க போகிறோம். பார்த்திங்கன்னா
அதே மாதிரி ஆல் போர்டு நம்பரும் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறதையும் இந்த மெத்தேடை வச்சு நம்ம பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா இப்போது நமக்கு இந்த மெத்தேடில் இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இப்போது நமக்கு ரிசல்ட்டுக்கு 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் இந்த ஃபஸ்ட் நம்பர்லேருந்து வின்னிங் நம்பர்ஸ் வந்து தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குது. பார்த்திங்கன்னா இன்றைக்கி கூட நமக்கு பாஸ் ஆகிருந்துச்சி. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் 7-2ன்னு இருந்துச்சு. 2ஆம் நம்பருங்கிறது பாஸ் ஆகிருச்சு. முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்லேருந்தே நம்ம ஒரு 2 மெத்தேடு எடுக்கிறோம். அந்த 2 மெத்தேட்லேயுமே நமக்கு வந்து வின்னிங் கிடைக்கிது. பார்த்திங்கன்னா இந்த மெத்தேட்லேயும் பார்த்திங்கன்னா நமக்கு 6ஆம் நம்பரும் 1ஆம் நம்பரும் வருது. அப்போது நமக்கு 2 மெத்தேடில் 6-1ங்கிறது வந்திருக்கு. அப்போது நான் வந்து ஆல் போர்டு நம்பராக கொடுக்கக்கூடிய நம்பர் வந்து இந்த 2 நம்பரை நான் வந்து ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா 6-1 வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 6ஆம் நம்பர் வந்தால் சி போர்டு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி 1 வந்துச்சுன்னா பி போர்டு ஏ போர்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பி போர்டுலேயும் ஏ போர்டுலேயும் தான் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 4க்கு 1ன்னு அடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். அதே மாதிரி 2க்கு ஒரு நம்பர் கம்மி பண்ணி 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு மெத்தேடையும் நம்ம பயன்படுத்திக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு 5-4 அப்போது 6ஆம் நம்பர் மேலே போனால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது இதெல்லாம் மேட்ச் பண்ணி நம்ம கொடுக்கக்கூடிய ஆல் போர்டு நம்பர் வந்து 2 மெத்தேட்லேயுமே கிடச்சிருக்க நம்பர் உங்களுக்கே தெரியும். அதாவது நமக்கு பெருக்கல் 99ல் வந்து 876ன்னு கிடச்சிருக்கு. 876ன்னு கிடச்சிருக்கு. இதிலேருந்து 2 நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் இருக்கலாம், இல்லாமல் கூட போகலாம். அது எப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு முன்னாடி நாள் 2 நம்பர் பாஸ் ஆயிருந்துச்சு. பார்த்திங்கன்னா அடுத்த நாளும் நமக்கு இதிலேருந்து 2 நம்பர்ஸ் வரும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து வாய்ப்புங்கிறது ரொம்ப கம்மி தான். இருந்தாலும் உங்களுடைய கணக்கை நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்து மேட்ச் பண்ணி வைக்கையில் கண்டிப்பாக வந்து வின்னிங் எடுக்கலாம். இது வந்து ஒரு கெஸ்ஸிங் மட்டும்தான், ஃபார்முலாஸ் மட்டும்தான். உங்களுடைய மெத்தேடையும் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்ஸையும் பயன்படுத்தி மேட்ச் பண்ணி விளையாடுங்க. இந்த ஜாக்பாட்டுக்கு வரக்கூடிய ரிசல்ட்லேருந்தும் நமக்கு தொடர்ந்து வின்னிங் நம்பர்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது. எல்லா நம்பர்களுமே மேட்ச் பண்ணி விளையாடுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு வின்னிங் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம எடுத்துகிட்டு வர்றோம் இந்த ஒவ்வொரு நம்பர்ஸுமே. நான் இப்போது பாட்ஸில் பார்க்கையில் 716 ஒரு பாட்ஸ் எடுத்திருக்கேன். 716 ஒரு பாட்ஸ் எடுத்திருக்கேன். 817 ஒரு பாட்ஸ் எடுத்திருக்கேன். நம்ம இந்த 2 ஃபார்முலாவையுமே மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய நம்பர் வந்து 2 நம்பர்ஸ் தான். அந்த ஃபார்முலாவில் நமக்கு 8-7ன்னு கிடச்சிருந்துச்சி. 2 ஃபார்முலாவில் வந்து நமக்கு 6-1ங்கிறது தான் கிடைக்கிது. அப்போது 6-1 வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உங்களுடைய கணக்கையும் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய மெத்தேடையும் பயன்படுத்தியும் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. பாக்ஸ் நம்பர்ஸ் தான் நான் எடுத்திருக்கக்கூடிய நம்பர்னு பார்த்திங்கன்னா 716, 817 வர்றதுக்கான வாய்ப்பு 100% இருக்குது. நீங்களே பார்த்தீங்க 5 மெத்தேடை பயன்படுத்தி தான் நம்ம வந்து இந்த ஒரு மெத்தேடுங்கிறது நம்ம வந்து கொடுக்குறோம். அதாவது ஆப்போசிட் எண்களையும் நம்ம மேட்ச் பண்ணி தான் இங்கே கொண்டு வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். 5க்கு 8, 2க்கு 8, 4க்கு 8 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4க்கு 1, 4க்கு 7, 5க்கு 7, 5க்கு 8 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த ஆப்போசிட் எண்ணெல்லாம் மேட்ச் பண்ணி தான் நம்ம கெஸ்ஸிங்குங்கிறது நம்ம ஃபுல்லாகவே கொண்டு வந்திருக்கோம். இந்த 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர்ஸ்லேருந்தும் வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கணக்கையும் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்ஸையும் மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக வெற்றி இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து நம்பர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம். இதெல்லாம் மேட்ச் பண்ணி நீங்களே ஏ போர்டு நம்பர், பி போர்டு நம்பர், சி போர்டு நம்பர் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நான் அதுக்கான நம்பரும் கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா இப்போது ஏ போர்டில் நமக்கு 8 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பி போர்டில் 1 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சி போர்டில் 7 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ஒரு மெத்தேடு. பார்த்திங்கன்னா அதாவது 7ஆம் நம்பர் ஏ போர்டு வந்துச்சுன்னா பி போர்டில் நமக்கு என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில்
0 2க்கு 0 வந்துச்சுன்னா சி போர்டு 6. இந்த நம்பர்ஸும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கணக்கையும் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய மெத்தேடையும் மேட்ச் பண்ணி விளையாடுங்க, கண்டிப்பாக வின்னிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம போர்டு நம்பர்ஸ் எடுத்திருக்கோம். ஏ போர்டில் 8 7, பி போர்டில் 1 0, சி போர்டில் 7 6 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி என்னையோடைய மெத்தேடில் நான் கொடுக்குறேன். உங்களுடைய கணக்கில் இருந்துச்சுன்னா எடுத்துக்காங்க, இல்லாட்டி வேண்டாம். நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணக்கூடிய நம்பர்கள் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, உங்கள் நம்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. தொடர்ந்து நம்ம ரெகுலராக கெஸ்ஸிங் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா நம்ம சேனலை இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.